கஷ்டப்படுவாங்க, பிரச்சனையில இருக்காங்க, உதவி செய்யறதுக்கே ஆள் இல்லை, எந்த உதவியும் இல்லை. அவங்களுடைய ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார், அவங்களுடைய ஜபத்தை தான் கேட்கிறார், அவங்களுடைய ஜபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அனாதியா இருக்கிறாங்க, எந்த உதவியும் இல்லை, யாரும் எந்த உதவியும் செய்யறாங்க இல்லையா, அனாத இந்த நிலையில இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவங்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார், அவங்களுடைய ஜபத்தை எல்லாம் பண்ண மாட்டார், அலட்சியம். திக்கேற்று இருக்கிறவங்கள அநேக பேர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு அலட்சியம் பண்றாங்க. திக்கேற்று அவங்க எந்த வசதியும் இல்லை, உதவி இல்லை, பணம் இல்லை, உள்ளனா அவங்கள அனாவசியம் எல்லாம் எப்படி நினைக்கிறாங்க, அனாவசியம் நினைக்கிறாங்க, கேவலமா நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரியம் கூட அவங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை, இல்லாதவங்களுக்கு ஒரு மரியாதை என்ன பண்றாங்க, அலட்சியம். அநேகர் என்ன பண்றாங்க, விக்கெட்டுல அலட்சியம். ஆனா உதவி வசதியா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தான் மரியாதைகளை கொடுக்குறாங்க. ஆண்டவர் அப்படி பார்க்கறதே இல்லை. யார் ஜபத்தை கேட்கிறாருன்னா அனாத, உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா ஆண்டவர் வந்து உதவி செய்யறார். ஆண்டவர் அவங்க ஜபத்தை தான் கேட்பாரா, ஆண்டவர் அவங்களுடைய ஜபத்தை தான் என்ன பண்றாரா கேட்க, அனாத ஜபத்தை தான் என்ன பண்றாரு கேட்க. வேதத்துல எரிகோ தேசத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போறாரு. போறப்ப அந்த தேசத்துல ஒரு குருடன் பிச்சை எடுத்துதான் சாப்பிட்டான், தினந்தோறும் பிச்சை அது தெரியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தேசத்துக்கு தான் போறாரு. போறப்ப அவன் கேட்கிறான், ஒரே கூட்டம் சத்தமா இருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போறாருப்பா. யார் போறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போறாரு. கேள்விப்பட்ட ஆண்டவர் பற்றி, அவரை பத்தி கேள்விப்படுறப்ப அவர் மறித்தவர்களை உயிரோடு கூட என்ன பண்றாரு, மறிச்சு போச்சு, உயிரோடு எழுப்பினார். வேதத்துல லாசர் என்ற ஒரு மனிதன் 4 நாளா மறிச்சு போயிட்டா, அவனோட உயிரோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுப்பினார், குஷ்டரோகியை குணமாக்கினார். மார்க் 5வது அதிகாரத்துல நிறைய பிசாசு பிடிச்சிருந்தது. அந்த பேய் பிடிச்சதுனால அடக்கவே முடியல, அவனை யாராலும் என்ன பண்ண முடியலையா, அடக்கத்துல சங்கிலில கட்டுவாங்களாம், பெரிய கபேர்ல கட்டுவாங்களாம், விலங்குல கட்டுவாங்களாம், அதெல்லாம் அத்து போட்டுவாங்க. இந்த கலரி யாருன்னா அடக்கம் பண்ண வந்தா பாடியெல்லாம் விட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஓடிடுவாங்க. ஆனா அவனுக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுடைய கொடுத்தாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டு சொல்லிருப்பாங்க யாருன்னா. அதனாலதான் அவங்க கூப்பிடுறான் பாருங்க, என்ன கூப்பிடுறான், தாவீதுடைய குமாரனை எனக்கு இறங்கும், தாவீதுடைய குமாரனை எனக்கு இறங்கும், தாவீதுடைய குமாரனை எனக்கு இறங்கும். அவங்க அதட்டாங்க, கம்னியா இயேசுநாதர் ஊழியம் செய்ய போறாரு, ஏன் கூப்பிடுற, ஏன் கூப்பிடுற, கம்னு. அப்ப அவன் கஷ்டத்துக்காக கூப்பிடுறான், அவன் வியாதிக்காக கூப்பிடுறான், இயேசு பார்வை கொடுக்க மாட்டாரான்னு கூப்பிடுறான். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க, கூப்பிட என்ன பண்ணாத. அது மத்தியிலும் ஆண்டவருக்கு அவனுடைய சத்தம் கேட்டது. இந்த திக்கேட்டுடைய ஜபத்தை ஆண்டு என்ன பண்றாரு கேட்கிறாரு. இன்னைக்கு சொல்ற யார் கூப்பிடுது, ஆண்டவரே ஒரு குருடன் கூப்பிடுறான். சரி கூப்பிட்டு அவங்க எங்கிட்ட, அவன் கேட்கல, நான் என்னப்பா செய்யணும் உங்களுக்கு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க சொல்றான், பார்வை அடினாண்டவரே, உடனே பார்வை அடைவையாக, உடனே பார்வை. அவனுடைய ஜபத்தை ஆண்டு என்ன பண்றாரு, நாயனி உதவி. ஒரே ஒரு பையன், அந்த பையன் என்ன ஆயிட்டான், செத்துக்கிட்டான். அந்த பையனை விட்டு அந்த அம்மாவுக்கு ஆள் கிடையாது, அந்த அம்மா விட்டு அந்த பையனுக்கு நம்ம அடக்கம் பண்றதுக்கு கல்லறைக்கு போறாங்க. அந்த சமயத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு போறாரு. அந்த அம்மா ஒரு ஊர்கோலத்தோட அந்த பாடியை அடக்கம் பண்ண வராங்க.
இந்த அம்மா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊர்வலத்துல போறாரு ஊழியத்துக்காக. எதுக்கு பாக்குறப்ப அந்த ஊர்வலத்தை பாக்குறாரு. அந்த ஒரு அம்மா உதவி அழுதுண்டே, ஐயோ என் பிள்ளை என்ன ஆயிட்டான், செத்து போயிட்டானே, அவன் என்னை எடுத்து போடுவான்னு பார்த்தா அவனை நான் எடுத்து போட வேண்டியதாயிடுச்சு. அழுதுகளேங்கிறாங்க. நம்ம மேல கை வச்சுட்டா, நீ அழாத, நீ என்ன பண்ணாத, அழாத. உடனே மரித்து போன அந்த வாலிபனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டார். இந்த அம்மாவுடைய ஜபத்தை கேட்டார். இந்த திக்கெட்டுடைய ஜபத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு கேட்டார். வேதத்துல ஆகார உங்களுடைய மகனையும் அவங்க வீட்டுக்கார ஆபிரகாம் என்ன பண்ண அனுப்பிட்டாரு, அனுப்பிச்சுட்டாரு, நீ போயிட்டு வா. எப்பா சாராளுக்கு குழந்தை இருந்தா ஆகார கட்டினாங்க, கடி குழந்தை பிறந்தது, இவங்களுக்கு ஒரு குழந்தை பொறுத்தா இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போயிட்டு வான்னு அனுப்பிச்சுட்டாங்க. வனாந்தரத்துல அதே நாள் குழந்தைக்கு தண்ணி இல்ல, குழந்தை கேக்குது தண்ணிமா, எங்கேயோ போய் பார்த்தா தண்ணி கிடைக்கல, என் பிள்ளை சாகுது, நான் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அந்த சத்தத்தை கேட்டார். அந்த விக்கெட்டுடைய சத்தத்தை என்ன பண்ணாரு கேட்டார். ஏன் ஆகார அழுந்த, தண்ணி தடாவ ஆண்டு உண்டாக்க வனாந்திரம் ஒண்ணுமே இல்லை, ஆனா தண்ணி அவங்களுக்காக ஆண்டு உண்டாக்க அவங்களுடைய தேவையை ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்கல. திக்கெட்டுடைய ஜபத்தை கர்த்தர் அலட்சியம். யாரு வேணாலும் நம்மளை அலட்சியம் பண்ணிட்டோம், பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை அலட்சியம் பண்ண மாட்டார். நம்முடைய குடும்பங்களை அலட்சியம் பண்ண மாட்டார். இந்த சொந்தக்காரர் யாராவதும் சமுதாயமா இருக்கட்டும், அலட்சியமா நினைக்கட்டும், அலட்சியமா பேசணும், பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம ஜபத்தை தான் கேட்கிறார். நம்ம ஜபத்துக்கு தான் பதில் கொடுக்கிறார். நம்ம ஜபத்துக்கு தான் பதில் கொடுக்க. வேதம் அதுதான் சொல்றது, திக்கெட்டுடைய ஜபத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ணிட்டார். அவங்க விண்ணப்பத்தை தான் அங்கீகரிக்கிறார், அவங்க ஜபத்தை தான் கேட்கிறாங்க. ஏழை பேசினா கேட்க கூட மாட்டாங்க. நிறைய பேரு ஏதாவது அவங்க சொன்னா கூட மதிக்க கூட மாட்டாங்க, அதுல காதல கூட வாங்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் இது பேசிதாங்க இருக்குது. அப்ப ஏன்னா அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, அவங்ககிட்ட அவங்க பேச்சு எடுப்படாது. ஆனா அவங்க பேச்சதான் கட்ட கேட்கிறாரு, அவங்க பேச்சதான் என்ன பண்றாருங்க ஆண்டவரே கேட்கிறாங்க. வேதத்தை பார்க்கிறோம், நாயை சாரபாத்து விதவி விறகு பொறுக்கிறாங்க. இந்த விறகு பொறுக்கினாங்கன்னா கொஞ்சம் அந்த மாவு தான் இருக்குது, அது 2 அடை தான் சுட முடியும். செத்து போய் போறாங்க, சாப்பிட்டா வேற ஒண்ணும் கட்டி. என்னையா வந்து கேட்கிறாங்க, தண்ணி கூட தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, அடை கூட அதெல்லாம் கிடையாதுயா, கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் என்னதான் இருக்குது, 2 அடை சுட போறேன், பரவாயில்ல, எனக்கு இன்னும் 3 ஆக்கி எடுத்துருவான். நம்ம சொல்றாங்க, ஐயா வேலை இல்லையா, பரவாயில்ல, எனக்கு முதல்ல எடுத்துருவா. காலையில 2 பேரும் செத்து போயிருப்பாங்கன்னு பார்த்தா 2 பேரும் உயிராதான். அந்த சாரை பார்த்து வீட்டு உயிராக்குது, பையன் பார்த்தா உயிராக்குறான். அந்த மாவு சுற்றி பார்த்தா எண்ணெய் மாவும் குறையல, அந்த பஞ்சம் தேர்வு வரைக்கும் குறையல. திக்கெட்டுடைய ஜபத்தை கண்டு என்ன பண்ண மாட்டாரா, அரிசியம் செய்ய மாட்டார். கடைசியா நம்ம வாசிப்போம் யோவான் 14:28. 14வது அதிகாரம் 28வது 18வது யோவான் 14:18. நான் உங்களை திக்கெட்டாக என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். உங்க இடத்துல நான் வருவேன், உங்களை அனாதையான யார் வேணாலும் விட்டு போட்டோம், நான் உங்களை விட மாட்டேன். யார் வேணாலும் உங்களை விட்டு போட, நான் வருவேன் உங்களுக்கு துணையா, நானும் கூட இருப்பேன். திக்கெட்டுள்ள கர்த்தர் நம்மள என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாரு. திக்கெட்டு நிக்கிறேன்னா நான் வந்து நின்றுடுவோம் கூட. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நிற்பாங்க துணையா. நமக்கு துணையா யார் வர்றது, திக்கெட்டு இருக்குன்னு சொல்லாத, ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு துணை, நான் உனக்கு துணை. அவருடைய துணைக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அந்த துணை கடைசி வரைக்கும் வரும். கணவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருப்பான், மனைவி ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும், பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும், எல்லாமே குறிப்பிட்ட காலம்.
ஆண்டவர் தான் கடைசி வரைக்கும். இந்த துணை நிரந்தரமான துணை, இது மாறாத துணை. இந்த துணை தான் நிலையான ஒரு துணை. இந்த துணையை பிச்சு ஒருமே கிடையாது. இந்த துணையை பிச்சு ஒருமே இல்ல. தாவீது வாழ்க்கையில அனுபவத்தை சொல்றாரு. வனாந்தரம் இருக்கு, கஷ்டம், பாடு, விபத்தம், இன்னல், அவமானத்துக்கு மத்தியில தான் இந்த பாட்டை அவர் பாட்டு கேட்டு ஜபந்த கத்த அலட்சியம் பண்ண மாட்டாரு. யாரெல்லாம் அலட்சியம் பண்ணலாம் அவங்க மத்தியில ஒரு கத்த உயர்த்து. யாரெல்லாம் கேவலமா நினைக்கிறாங்களோ அவங்க மத்தியில உயர்த்த வர்றாரு. உயர்த்து வராருங்க, ஒரு உயர்த்து பாருங்க. அவர் நம்மள என்ன பண்ணுவாரு? உயர்த்து. அலட்சியம் பண்ணிட்டாங்க, வேதனைப்படுறியா? ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க, கஷ்டப்பட்டுக்கிறியா? நீ பயப்படாத. ஆண்டவர் உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். யாருக்கு முன்னாடி எல்லாம் நீ தலை குடிஞ்சோ அவங்க முன்னாடி கத்த தலை உயர்த்தோ. இதுதான் பார்க்கணும். விக்கிரத்துடைய ஜபத்தை கத்த அலட்சியம் பண்ணாமல் அவருடைய விண்ணப்பத்தை கத்த என்ன பண்றாரா? அங்கீகரி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஜபத்தான அலட்சியம் பண்ண மாட்டேன். ஜபம் பண்ணுவோமா? ராஜேஸ்வரிக்காவை பார்த்து சொல்லுவா, ஜபத்தை ஆண்டு அலட்சியம் பண்ண மாட்டேன். ஜபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை தான் கேட்கிறாரா? நம்ம ஜபத்துக்கு நாம் பதில் கொடுக்கிறாரா? நம்ம பேச்சு நிறைய பேர் கேட்கறது இல்லைங்க, ஆனா ஆண்டவர் கேட்கிறாராங்க. ஆண்டவர் கேட்கிறாரா? நம்ம பேசுறது நிறைய பேர் கேட்கறதே இல்லை, காதலே வாங்குறது இல்லை. என்ன சொல்லணும் நான் கேட்கறது, ஆனா நம்ம பேச்ச ஆண்டவர் கேட்கிறாங்க. விக்கெட்டுடைய பேச்சதான் ஆண்டவர் கேட்கிறாங்க. அவங்க ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறாராம். வேதத்துல பார்த்தா விக்கெட்டும் ஜபத்தை தான் கேட்க. வேதத்துல அண்ணா தேவாலயம் ஜபம் இந்த ஜபத்தை கேட்க. சிலுவில 3 பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அதுல ஒரு கல்லூரிய ஜபத்தை கேட்டா விக்கெட்டு ஜபம். நீங்க என் பர்தேசில என்னோட கூட இருக்க வேண்டாம். நம்முடைய ஜபத்தை தான் கேட்க. நம்ம பண்ற பாடி கஷ்டம் வேதனையில இருக்கிற ஜபத்தை தான் வந்து கேட்கிறேன். ஜபத்தை கேட்கலாம். தாவீதுடைய ஜபத்தை கேட்டீங்களே, இந்த விக்கெட்டுடைய ஜபத்தை கேட்டீங்களே, வந்து ஒவ்வொரு ஜபத்தை கேளும். இந்த ஜபத்தை கேளும். ஆண்டவரே, உங்களுடைய ஜபத்துக்கு நீங்க பதில் கொடுங்க ஆண்டவரே. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்தது. அந்த ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். வியாதியாய் வந்திருப்பார்கள் குணமாக்கி அனுப்பார்கள். சமாதானம் இல்லாத வந்திருப்பான சமாதானத்தை கூட பிசாசின் பிடியில வந்திருப்பதால் விடுதலையாக்கி அனுப்புவாங்க. அந்த குடும்பங்களை கைவிடாதீங்க. நீங்க கேட்டு நிக்கிறப்ப நான் வருவேன் சொல்லி நீங்க எங்களுக்கு அது போல நான் வருவேன்னு சொல்லிட்டு அதை போல நீ தொலைதான் கடைசி எல்லாம் சொல்லி கொஞ்சம் மறந்து நீ தொலை மறைவே கிடையாது.